என் பேர் தமிழ்ச்செல்வி. அண்ணா நகரில் தான், சென்னை அண்ணா நகர்லேருந்து தான் வரேன். என்னுடைய ஃப்ரெண்டு கார்த்தியாயினின்னு எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். சியாட்டிக்கா நர்வு ப்ராப்ளம்னால ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக பயங்கர பெயின். ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாது. தூங்கி எழுந்திருக்கும் போதுலேருந்தே பெயின் தான். இது எங்கே சரியாக போகுதுன்னு நினச்சேன். ஏகப்பட்ட டாக்டர்ஸ் பார்த்துட்டேங்க. ஒன்றுமே சரியாகவே இல்லை. எதுலேயுமே ஒரு டெம்பரரியாக கூட ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை எதுலேயுமே எனக்கு. அப்புறமா இங்கே டாக்டர் சிபி சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்ல கிராஜுவலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஒரு 3rd சிட்டிங்ஸ்க்கு மேலே தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஆனால் நல்லா எனக்கு இப்போ நல்லா குணமாயிட்டு நல்லா நடக்கிறேன். நல்லா நேரம் லாங் சிட்டிங் உட்கார முடியுது. கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ தான் எனக்கு. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நான் ரெஃபர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு நாங்கள் அண்ணா நகர்லேயே இருந்துட்டு இது தெரியாமல் நிறைய பேர் இருந்துட்டோம். இப்போ நிறைய பேருக்கு நான் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இதை நான் ரெஃபர் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். ஸ்பைன் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம்னாலும் நம்ம டாக்டர் சிபி சாரை நீங்கள் பார்க்கலாம். அவர் சூப்பராக சரி பண்ணி விட்டுருவார். கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி டாக்டர் நீங்கள். எனக்கு உண்மையிலே டாக்டர் கடவுள் மாதிரி நீங்கள் நல்லா எங்களுக்கு சரி பண்ணி விட்டுட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா இடையில உங்களுக்கு டவுட் இருந்தது எக்ஸர்சைஸ் என்ன ப்ராப்ளம் நான் இந்த எக்ஸர்சைஸ்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி இருந்திருக்கேன். அந்த சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க அது பண்ணங்காட்டி கரெக்ட்டா இருந்தது. மிஸ்டேக்கோ இல்ல ஓகே என்ன நம்ம போய் கேட்டா அது கரெக்ட்டா ஆச்சுனா சரி பண்ணிப்போம் அப்படிட்டு பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் கரெக்டாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், நல்லா கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்கிற பிரகாரம் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தோன்னா இது நல்ல ஸ்பைன் ப்ராப்ளம் எல்லாமே நல்லா சரியாயிட்டு வருது. கழுத்து வலி, கை வலி, கால் வலி எல்லாம் ரொம்ப எல்லா வழியிலையும் கஷ்டப்பட்டேன். இப்போ எல்லாமே ஒன் பை ஒன்னாக நல்லா குறைஞ்சிட்டு நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது டாக்டர். அந்த எக்ஸசைஸ் ரெகுலராக டெய்லி ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் எப்பவுமே வராது. சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர்.